ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் மறுபடியும் இந்த நல்ல தருணத்தை ஆண்டவர் எங்களுக்கு அருளி செய்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட முகாம்கள் ஏற்படுத்தப்படுகிற நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இப்படிப்பட்ட முகாம்கள் திருச்சபை நமக்காக ஏற்படுத்துகிறது? இதை நீங்கள் முதலாவது உணர வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இது ஒரு ப்ரோக்ராம் ஓரியன்டாக நீங்கள் பார்க்கக்கூடாது. சும்மா இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வோம், அதை இந்த வருஷமும் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ப்ரோக்ராமை பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராமை டிக் அடிச்சுட்டு போயிடுவீங்க. எது முடிஞ்சது அடுத்து என்ன அப்படின்னு பார்ப்பீங்க. ப்ரோக்ராமை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஆனால் அதை மிக கவனத்தோடு நாம் செய்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியும் இதில் உள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் மனதில் வைக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு நல்ல ரம்மியமான காலங்களை ஆண்டவர் சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். ஒரு அமைதியான இடத்துல, ஒரு நல்ல ஆலயத்துக்குள்ள எல்லா விதமான வசதிகளோடு நம்ம உட்காருவதற்கு ஆண்டவர் அருள் செய்திருக்கிறார். அதனால் இந்த காலங்களை நம்ம அதிகமாக சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது, என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் உங்களிடத்தில், இந்த 2-3 நாட்களும் நீங்கள் இந்த செய்தி வேளைகளில் இங்கு வரும்போது படிக்க தெரிந்தவர்கள் எல்லாருடைய கையிலையும் என்ன இருக்கணும்? வேத புஸ்தகம் இருக்க வேண்டும். செல்ஃபோனில் நீங்கள் பாருங்கள், நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, ஆனால் பைபிள் கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் செல்ஃபோனில் அப்பப்போ அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறத விட கையில் பைபிள் கொண்டு அதை நீங்கள் பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து, அந்த குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்வது மிக நல்லது. குறிப்புகளை எழுத பழகணும். நீங்கள் அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். வேத வாக்கியங்களை நீங்கள் படிக்கும்போது அதை குறிப்புகளாக எடுத்து வைத்து கொள்வீர்களானால் பின்னால் நீங்கள் அதை குறித்து தியானிப்பதற்கு அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய முகாம் மீதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த வருஷம் முழுவதும் அது நம்முடைய சிந்தனையிலே தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு செல்வது என்பதை பற்றி நம்ம யோசிக்கணும். அதனால் ஏனோ தானோன்னு உட்காராதீங்க. அதோடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிளோடு நம்ம அதை செய்கிறது நல்லது. இப்போ பாஸ்டரையா அந்த முகாம் பதிவை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் உணரணும். அதாவது அதுக்குரிய கனத்தோடு அந்த முகாமை நம்ம ஆதரிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு முகாமில் இந்த மாதிரி கூட்டங்களில் பேசுவது கூட சில நேரங்களில் எளிதான விஷயம். ஆனால் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவது என்பது ஒரு பெரிய சவால். அதுக்கு பின்னால் எவ்வளோ வழிகள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வழிகளையெல்லாம் இந்த சபை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்றால், அந்த ஒழுங்குகளுக்கு நம்ம உட்பட வேண்டியது மிக முக்கியம் இல்லையா? இந்த சபையினுடைய ஒழுங்குகளுக்கு நம்ம உட்பட்டு அந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எனவே நீங்கள் நல்ல வேத வாக்கியங்களை படிக்கணும். பைபிளில் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. எனவே வேத வாக்கியங்களை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதை சரியான விதத்தில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது. காலையில் நம்முடைய தலைப்புக்காக நம்ம கேட்ட அந்த விளக்கம், இந்த வருஷத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? மீதியானவர்கள்
இல்லையா? நானும் தம்பியும் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இது ஒரு தியாலஜிக்கல் சப்ஜெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்வதற்கு கூட கடினமான விஷயங்கள். அதை எப்படி சுலபமாக்கி உங்களுக்கு கொடுப்பது, எப்படி அதை நீங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வது என்பதில் தான் நாங்கள் எங்களுடைய சிறு பங்கை நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக திருச்சபை இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, ஒவ்வொரு செஷன்லையும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சு பார்க்குறோம், என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள், சொல்லி பார்ப்போம். சரிங்களா? திரும்ப திரும்ப என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம், அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். அதோடு சேர்ந்து இந்த வசனங்களை நம்ம படிக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதோடையே சேர்ந்து பயணிக்கணும். என்ன வார்த்தை நம்ம ஆங்கிலத்தில் காலையில் சொன்னாங்க உங்களுக்கு, பாஸ்டையா சொன்னாங்கல்ல, என்ன வார்த்தை சொன்னாங்க? ரெமனன்ட், இல்லையா? ரெமனன்ட். இந்த ரெமனன்ட் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம மீதியானவர்கள் அப்படிங்கிற வார்த்தை சொன்னோம். சிறந்த டிக்ஷனரிஸ், சிறந்த அகராதிகள், அதாவது சொற்பொருள் அகராதிகள், அதாவது வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லுகிற அகராதிகள் அந்த இருக்கு இல்லையா, டிக்ஷனரிஸ். அதில் ரொம்ப சிறந்த டிக்ஷனரிகளில் ஒன்றாக கருதப்படுவது வெப்ஸ்டர் டிக்ஷனரி. உங்களுக்கு அது எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. வெப்ஸ்டர் டிக்ஷனரி அப்படின்றது ஒரு சிறந்த அகராதியாக கருதப்படுகிறது. இந்த வெப்ஸ்டர் அப்படிங்கிற டிக்ஷனரியில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் ரொம்ப தெளிவுபட, கூர்மையாக, துல்லியமாக அதன் அர்த்தங்கள் வகையறுக்கப்படும். ஸோ வெப்ஸ்டர் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரியில் இந்த ரெமனன்ட் அப்படிங்கிற வார்த்தையை எ ஸ்மால் ரிமைனிங் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஆங்கிலம் சொல்ல முடிஞ்சவங்க கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எ ஸ்மால் ரிமைனிங் பார்ட். சரிங்களா? எ ஸ்மால் ரிமைனிங் பார்ட் அப்படின்னா அர்த்தம் என்னது? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழில் எப்படி சொல்லலாம்? மீந்திருக்கிற கொஞ்சம் பகுதி, இல்லையா? மீந்திருக்கிற கொஞ்சம் பகுதி. இது உபாகமத்தில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட போது, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்க நேரம் இல்லை, ஏன்னா காலையில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் திரும்பவும் நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு செய்தியிலையும் நாங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு. உபாகமத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது மீதியான அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தினார்னா, பெரும்பாலும் தானியம் அறுவடை செய்யும்போது கீழே விழுகிற அந்த விஷயங்கள், அறுக்கும்போது தானியம் என்ன செய்யும்? கீழே விழுகும் பார்த்தீங்களா? மிச்சம் கீழே மீதியாக விழுகும் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக ஆண்டவர் என்ன சொன்னார்? மீதியான அப்படிங்கிற வார்த்தை உபாகமத்தில் நீங்கள் பயன்படுத்துவதை கவனிக்கலாம். எ ஸ்மால் ரிமைனிங் பார்ட். அறுவடையில் நிறைய தானியங்கள் களஞ்சியத்துக்கு போயிடும். ஒரு சிறிய அளவிலான தானியங்கள் தான் என்ன செய்யும்? கீழே விழுகும், இல்லையா? மீதியானதை பற்றி ஆண்டவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அப்படி மீதியாக கீழே விழுகிறதையும் பிறக்காதீங்க, ஏழை எளிய மக்கள் என்ன செய்யட்டும், அதை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தை வருது. இந்த வெப்ஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, எ ஸ்மால் ரிமைனிங் பார்ட் ஆர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், மீதியாக இருக்கிற கொஞ்சம் நபர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இது பொருள் சார்ந்த நிலையிலும் சொல்லப்படுகிறது, அதே நேரத்தில் மனிதர்கள் சார்ந்த நிலையிலும் சொல்லப்படுகிறது. ஆர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். சரிங்களா? எ ஸ்மால் ரிமைனிங் பார்ட், எப்படி? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். சரிங்களா? எ ஸ்மால் ரிமைனிங் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். மீந்திருக்கிற ஒரு சின்ன மக்களின் கூட்டம் அல்லது மனிதர்களின்
கூட்டம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23வது வசனங்களிலே இந்த சிந்தனை வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 22, 23 படிக்காதீங்க, அது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக தான். இப்போ உங்களுடைய சபையில் கொடுத்துருக்கிற தலைப்பின் பிரகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலையும் நம்ம அதை பார்த்தோம். எனக்கு இந்த பகுதியை பற்றி வருகிற எல்லா வசனங்களிலும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். கொஞ்சம் யாராவது எடுத்து படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் பர்வதத்திலிருந்து புறப்படுவார்கள் செய்யும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தாரில் மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே என்ன செய்வார்கள்? கனி கொடுப்பார்கள். இப்போ இந்த மீதியானவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கூட ரெம்னன்ட்னு தான் சொல்லணும், சேர்க்கக்கூடாது. ரெமனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெம்னன்ட் அப்படின்றத REMA வரக்கூடாது, NANT தான் வரணும். ரெம்னன்ட் அந்த எபிரேய பதமோ அதற்காக சொல்லப்படுகிற கிரேக்க பதமோ ஒரே அர்த்தம்தான். இப்போ இதை எதுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்தினார் அப்படின்னா, எசேக்கியா என்கிற ராஜாவுடைய காலத்தில் அசீரியா என்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் யூதாவின் மேல் படையெடுத்து வந்தபோது அதில் பயந்து போய் உட்காந்துருந்தாங்க. யூதா மக்களுக்கு பலன் கம்மி தான், இராணுவ ரீதியான பலன் ரொம்ப கம்மி தான். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, அசீரியா என்ன சொன்னான்னா, மரியாதையாக சரணடைந்து விடுங்கள். என்ன செஞ்சிருங்க? சரணடைந்து விடுங்கள். உங்களுக்கு இந்த எசேக்கியா ராஜா கொடுத்த வாழ்க்கையை விட மேன்மையான வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், வாங்க எங்கள் பின்னால் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ தான் ஆண்டவர் இந்த பதிலை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு நாளும் அசீரியாவுக்கு பின்னால் பிழைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் யூதாவுக்கு கிடையவே கிடையாது. அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்றால் தண்டிக்கப்படுவார்கள். ஒழுக்கக்கேடுகள் நடக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அதில் மீதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மீதியாக இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். அவங்க எப்படி இருப்பார்கள்? கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இல்லையா? மீதியாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்களுக்கான சிறந்த அடையாளம் அதுதான். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி? கீழே வேர்பற்றுவார்கள், மேலே கனி கொடுப்பார்கள். 3 கான்செப்டில் மீதியானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர், காலையில் தம்பி சொன்னாங்க இல்லையா, ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு லெஃப்ட் ஓவர். லெஃப்ட் ஓவர்னால் என்னது? மீந்திருக்கிறது. சாதாரணமாக இது நம்ம கொஞ்சம் ஒரு 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 கீழான பார்வை அதற்கு கொடுக்குறோம். ஆமாங்க, இந்த மிச்ச மீதியெல்லாம் எடுத்து இந்த நாய்க்கு போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மிச்ச மீதியெல்லாம் எடுத்து இந்த நாய்க்கு வச்சுருங்க, அல்லது வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒரு பொருளாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த பொருள் என்ன செய்யப்பட்ட பொருளா சொல்லுங்கள்? நிராகரிக்கப்பட்ட மிச்ச மீதிங்க, அது அவ்வளோதான். அது அப்படி ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன? மீதியானவர்கள் அப்படிங்கிற பார்வையில் என்ன, நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல,
கடவுளுக்கு முன்னால் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, மேலே கீழே இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் இந்த பாப்பாவை மட்டும் உட்கார வச்சுருங்க, கையில் இருக்க அந்த லைட்டை வாங்கிடுங்க, அவள் கையில் இருக்கு, இந்த லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கா பாருங்க. இந்த என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் என்ன நிலையில் அவங்க இருந்தாலும் அவங்கள கடவுள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கவே மாட்டார். அவங்கள தனக்கென்று மீதியாக என்ன செய்வார், நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு என்னவா இருப்பாக, தெரிந்து கொண்ட மீதியான ஜனமாக இருப்பாய் அப்படின்ற ஒரு முரட்டுத்தனமான ஒரு தெரிந்து கொள்ளுதலா, இல்லை மூணாவது யார் இந்த மீதியானவர்கள் என்றால் கடவுளுடைய அன்புக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் உட்பட்டு அவருக்கு பிரியமாக இருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்காக நிற்பதற்கான தீர்மானம் எடுத்தவர்களா மீதியானவர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூணில் எது பொருந்தும்? ஒன்றாவது பொருந்துமா, ரெண்டாவது பொருந்துமா, மூணாவது பொருந்துமா? சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், நான் வேணா கீழே கூட வந்துடுறேன். மூணாவது பொருந்துமா? ஆமாம். முதல் பொருத்தம் என்னது? முதல் காரியம் என்ன சொன்னேன்? நிராகரிக்கப்பட்டது இல்லையா? உலகத்தில் கர்த்தருடைய மக்கள் நிராகரிக்கப்படுவார்களா? நடக்கலாம், நிராகரிக்கப்படலாம், அது ஒருவேளை நடக்கலாம். அடுத்த ஒரு பக்கம் என்னது? அவர்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்க, அவங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஆண்டவர் முரட்டுத்தனமாக சில பேர் அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ணாலும் பரவாயில்ல நீ தான் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். யாரை சொல்லுவார் மீதியானவர்கள் என்று? சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் யாருக்காக நிற்கிறவர்கள்? கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், கர்த்தருக்காக வாழ தீர்மானித்தவர்கள், அவருடைய அன்புக்கும் உடன்படிக்கைக்கும் என்ன செய்தவர்கள்? உட்பட்டவர்கள். அதை தான் 9:27 நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய தொகை மணலத்தனையாக இருந்தாலும், அந்த வாசிங்க, இந்த வசனத்தை 9:27 வாசிங்க, என்ன சொல்லுது? இஸ்ரவேல் மக்களுடைய தொகை, சீக்கிரம், சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம். இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் எப்படி இருக்கலாம்? சமுத்திரத்தின், ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போலன்னு சொன்னாரா இல்லையா? இருக்கட்டுமே. ஆனால் அதில் ரட்சிக்கப்படுறவங்க யாராக இருப்பாங்க? மீதியாய் இருப்பவர்கள். மீதியாய் இருப்பவர்கள்னா இந்த இடத்துல பவுல் சொல்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அங்கீகரித்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அங்கீகரித்து அவருடைய மீட்பை தங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கினவர்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். இதைத்தான் ஆண்டவர் 3வது அதிகாரத்தில் மத்தேயுவில் அழகாக யோவான் சொன்னார். உங்களை நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி கொள்ளாதிருங்கள், இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். யார் அவருடைய பிள்ளைகள்? கலாத்தியர் 3 என்ன வாசிக்கிறோம்? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆபிரகாமுள்ள எல்லாரும், இப்போ நீங்கள் ஆபிரகாமை பற்றி தானே அந்த கம்பேரிசன் வருது ரோமரில். அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஆபிரகாமுக்கு பிப்ளிக்கல் ரெக்கார்ட் பிரகாரம் எத்தனை, வேதாகமத்தின் பதிவில் அடிப்படையில் அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? 3 பேர். ஒன்று சாராள், 2வது ஆகார், அதுக்கப்புறம் கேத்தூராள். 3 பேருக்கும் என்ன இருந்தாங்க? குழந்தைகள் இருந்தாங்க. கேத்தூராளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆகாருக்கு ஒரு மகன் இஸ்மவேல் இருந்தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தும் ஆபிரகாமின் சந்ததியாராக அவர்கள் என்ன செய்யப்படவில்லை? சேர்க்கப்படவில்லை. யார் சேர்க்கப்பட்டார்? வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கே அந்த ஒரு
நிலைப்பாட்டுக்கு வந்தான் இல்லையா? அப்போ அதுதான் இங்கேயுமே, யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளோ, யார் மேசியாவை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் மேசியாவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய அன்புக்கும் உடன்படிக்கைக்கும் உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என்னவா இருப்பார்கள்? மீந்திருக்கிறவர்கள். மீந்திருக்கிறவர்கள் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையின் ஊடாகவும் பயணித்தாலும், எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவில் பயணித்தாலும் நிலைத்து நின்றவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவிலே பயணித்தாலும் என்ன செய்தவர்கள்? நிலைத்து நின்றவர்கள். இதுதான் நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆண்டவர் நம்ம எல்லாம் மீதியானவர்களாய் வைத்திருக்கிறார், கரங்களை தட்டுவோம்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. மீதியானவர்களாக நீங்கள் மாறுறதுக்கு என்ன வழின்றது தான் நீங்கள் பார்க்கணும். அதை தான் இந்த முகாமில் இந்த 3 நாளும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு இப்போ? சரி. இந்த மீதியானவர்களாக தங்களை நிரூபித்த ஒரு கூட்டத்தை பற்றி காலையில் தம்பி பேசுனாங்க. எதுலேருந்து பார்த்தோம்? நம்ம தெசலோனிக்கே சபை எப்படி அவர்கள் தங்களை மீதியானவர்கள் என்று நிரூபித்தார்கள். How did they prove that they are the remaining part of God's channel? கடவுளுடைய தொடர்பில் எப்படி அவங்க ஒரு மீதியானவர்கள் என்பதை நிரூபித்தாங்க அப்படின்றத காலையில் கேட்டோம். இதே சிந்தனையோடையே நம்ம பிரயாணிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய காரியங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ ஹோலி த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோலி த்ரெட்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு பரிசுத்தமான நூல் இழை. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமான நூல் இழை. இட் டிராவல்ஸ் ஹோல் பைபிள். முழு வேதாகமத்திலும் இந்த சிந்தனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? போய்கிட்டே இருக்கும். இந்த நூல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் தம்பி காலையில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஆதியிலிருந்து வாங்க. ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேர்னு நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. பாவமாக முழிக்கிறீங்க. ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள் யார் யார்? காயின், ஆபேல். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நிறைய பிள்ளைகள். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. சத்தமாக வாசிக்கணும். குமாரரையும் குமாரத்திகளையும், அதெல்லாம் எத்தனை எண்ணிக்கைன்னு யாருக்கு என்ன தெரியும்? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 800. அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் அவர் உயிரோடு இருந்தார்னு சொல்லுது. இருந்தவர் என்ன செஞ்சார்? குமாரரையும் எத்தனை பேர்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? ஆனால் ஆதாம் பெற்ற காயின்ல இருந்து அதுக்கப்புறம் அவர் எத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்தாரோ தெரியாது. ஆபேல் சேத்துன்றது நமக்கு பேர் தெரிஞ்சது. பேர் தெரியாமல் போனவங்க எத்தனை பேர்னு தெரியாது. ஆனால் அதிலெல்லாம் மீதியாய் இருந்தவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் குரூப்பில் வர்றது ஆபேல். முதல் குரூப்பில் வர்றது யார்? ஆபேல். ஒரு விசுவாசத்தில் மீதியாய் இருந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறமா யாரு? சேத் இல்லையா? அப்பொழுது மனிதர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதை அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா பைபிள் ஸ்காலர்ஸு, இந்த காயின் இந்த ஆபேலை கொலை பண்ணதுலேருந்து அதுக்கு பிறகு மக்கள் கடவுளுக்கு பலி செலுத்துறதையே நிறுத்திட்டாங்களாம். எதுக்கடா வம்பு? பலி செலுத்த போய் தான் 2 பேர் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு என்ன பண்ணிட்டான்? ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அதனால் என்ன செய்ய வேண்டாம், கடவுளே வேணான்னு போயிட்டாங்க. அது ரொம்ப காலம் நீடித்தது. அதுக்கப்புறம் இந்த சேத்து வந்த பிறகு தான் மறுபடியும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை, அப்படின்னு அர்த்தம் என்னன்னா மறுபடியும் என்ன செலுத்த ஆரம்பித்தாங்கன்னு அர்த்தம், பலி செலுத்த ஆரம்பித்தாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த சந்ததியில் மீதியாக இருந்தவன் யார்? ஒரு சேத்.
அதுக்கு பிறகு அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஏனோக்கு, அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நோவா, அப்படியே வந்தீங்கன்னா காலையில் தம்பி சொன்னாங்க ஆபிரகாம் இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களிலும் தேவன் தமக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை என்ன செய்தார்? இப்போ நம்மளுடைய ஆசை என்னவா இருக்கணும் தெரியுங்களா? அந்த மீதியாய் இருக்கிறவர்களுடைய கூட்டத்தில் யார் இருக்கணும்? நான் இருக்கணும். அல்லேலூயா. அந்த மீதியாய் இருக்கிறவர்களுடைய கூட்டத்தில் யார் இருக்கணும்? நான் இருக்கணும். பட் இட்ஸ் நாட் எ ஈஸி ஜேர்னி. அது ஒரு சுலபமான பயணம் அல்ல. அது ஒரு கடினமான பயணம்தான். ஆனால் அந்த பயணத்தின் ஊடாகவும் நான் நடந்து நிற்பேன் என்றாதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடைசி வரைக்கும் மீதியா இருக்கிறவன் அர்த்தம். கடைசி வரைக்கும் மீதியா இருக்கிறவன் தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? அப்போ ஏதோ கடவுள் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மீதியானவர்களின் கூட்டத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. மீதியானவர்களின் கூட்டத்தில் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும். ஆழம் உயரம் இல்லையா? ஆழம் உயரம். ஆழம் போச்சுன்னா தான் என்ன கிடைக்கும்? உயரம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி காலங்களில் தான் நம்ம இருக்கிறோம். வாட் ஆர் த சேலஞ்சஸ் பிஃபோர் அஸ்? காலையில் பார்த்தோம், தெசலோனிக்கே சபையின் மூலமாக பார்த்தோம் என்னெல்லாம் சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, என்னெல்லாம் சூழ்நிலைகளை திருச்சபை இன்றைக்கு எதிர்கொண்டு இருக்கிறது. நான் நிறைய இடத்துக்கு போகிறேன், நிறைய சபைகளை பார்க்குறேன், நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணுறேன், பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போகிறேன், சிஎஸ்ஐ சபைகளுக்கு போகிறேன், பிரதரன் அசம்பிளிஸ் போகிறேன். எல்லா சபைகள்லையும் பொதுவாக என்னுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே இப்போ எதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோன்னா, எப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கடவுள்கிட்ட இருந்து சொல்லுங்கள், எப்படி அது அந்த ஆசீர்வாதத்தை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிறது. நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்கு எங்களை கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களை பிடிச்சி இந்த அம்மாமார் பழைய காலத்தில் பார்த்துருக்கீங்களா? மருந்து எப்படி ஊற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி ஊற்றுவாங்க? பிடிச்சி காலை நீட்டி உட்கார வச்சு அந்த தொடையில் போட்டு வாயை பிதுக்கி சங்கு வழியாக என்ன செஞ்சிருவாங்க? ஊற்றி விடுவாங்க. பார்த்தீங்களா? கசப்பான மருந்து. இப்போல்லாம் இந்த விளக்கெண்ணெய் கொடுக்குற பழக்கம்லாம் இல்லைல்ல நமக்கு. பழைய காலத்தில் தாய்மார் என்ன கொடுப்பாங்க? விளக்கெண்ணையை கொடுப்பாங்க இல்லையா? அப்படி வாயை பிடிச்சி பிதுக்கி. குழந்தை குடிக்குமா? குடிக்காது. அதே மாதிரி தான் இப்போ உங்களை அப்படி தான் படுக்க வச்சு இப்போ உங்கள் வாயை பிதுக்கி தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. அது உங்களுக்கு நல்லது இல்லையா? ஆமாம். ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நான் விஷயம் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். இதெல்லாம் இந்த யூடியூப்பு அது இதுன்னு வருது, அதனால் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு பிரபலமான பாடகர் இறந்து போனார் சமீபத்தில். நான் பார்த்தேன் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் வந்தது. அவர் இருந்த நிறுவன தலைவர் அதை பற்றி பேசுகிறார். அவர் எந்த நிறுவனத்தில் இருந்தாரோ அந்த நிறுவன தலைவர் அவரை பற்றி ஒரு வருத்த செய்தியை வெளியிடுகிறார். சகோதரன் நம்மோடு இத்தனை வருஷம் இருந்தார், பயணித்தார், இந்த வேலையெல்லாம் செஞ்சார், இப்போ அவர் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போயிருக்காருன்னு சொல்லும்போது, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு காரியத்தை பதிவு பண்ணும்போது லட்சக்கணக்கான மக்கள் அதை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? பதிவு பண்ணும்போதே நம்ம பார்ப்பாங்க. அவங்க கேட்டுட்டு அவங்க ஆண்டவருடைய மக்களாக என்ன செய்யணும்? மாறுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியோடே அதில் என்ன செஞ்சிடணும்? நம்ம பேசிடணும் இல்லையா? ஆனால் அந்த நிறுவன தலைவர் பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சகோதரன் உயிரோடு இருக்கும்போதே சொல்லுவார், நான் மரித்து போனேன்னா பரலோகம் போவேன், பரலோகத்தில் அவரை பார்ப்பேன், பரலோகத்தில் இவரை பார்ப்பேன். ஒரு 2 பேர் அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவங்களாம் சமீபத்தில் மரித்து போனவங்க, அவங்க இயக்கத்தில் இருந்து, நான் அவரை பார்ப்பேன், நான் இவரை பார்ப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ அவங்கள பார்க்குறதுக்கு இவரும் போயிருக்கிறாரு அப்படிங்கிறார். என்னுடைய ஆசை என்னவாக இருக்கணும்?
பரலோகத்தில் போனால் நான் யாரை பார்ப்பேன்? நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா இல்லையா? பரலோகத்தில் போனால் எக்ஸை பார்ப்பேன், ஒய்யை பார்ப்பேன், ஏவை பார்ப்பேன், பியை பார்ப்பேன். தட் டசன்ட் மேட்டர். பரலோகத்தில் போனால் யாரை பார்ப்பேன்? இயேசுவை பார்ப்பேன். இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடுகள் நிறைய மாறிடுச்சுங்க, நிறைய மாறிடுச்சு. அதனால தான் சபை இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்து இந்த மாதிரி போதனைகளை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த முதல் மனிதனை, அந்த நம்ம இப்போ படித்தோமே, மீதியாக இருந்தவர்கள் அப்படின்ற வரிசையில் நோவா அப்படின்னு ஒருத்தரை படித்தோம் இல்லையா? ஆரம்ப காலங்களில் கடவுள் இந்த பூமியை அழித்த போது, நியாய தீர்ப்பை கொடுத்த போது, அதில் மீந்திருந்தவன் யாரு? நோவா. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியில் இருக்கிற எல்லாரும், மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி சீர்கெட்டதாய் இருந்தது. இந்த வார்த்தையெல்லாம் அந்த அதிகாரத்தில் வருதா இல்லையா? பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புங்க. வாசிங்க பார்க்கலாம். என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்திலிருந்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. இல்லையா? அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? கீழே என்ன வாசிக்கிறோம்? 12ல் 11ல் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இதுல மீதியானவன் தான் யாரு? நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் எப்படி கிருபை கிடைச்சது? நோவா டெய்லி ரெண்டு கையும் தூக்கிட்டு கிருபை கிருபைன்னு பாடிக்கிட்டே இருப்பாரு. கையை ரெண்டும் ஆட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கிருபை கிருபைன்னு பாடிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவருக்கு கிருபை கிடைச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்லை. He proved his life. இல்லையா? அவர் தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சாரு? நிரூபிச்சார். எதுக்கு நடுவில் நிரூபிச்சாரு? இப்பெல்லாம் படிச்சோமே, என்னென்ன வார்த்தையெல்லாம் படித்தோம்? பூமியில் மாம்சமான இல்லை முதல்ல இருந்து வாங்க. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது, பூமி சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கர்த்தருக்கு முன்பாக. இதுக்கு நடுவில் நோவா மீதியா இருந்தார். எப்படி மீதியா இருந்தாரு? 9வது வசனம் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவனா அவனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள். அந்த சமகாலத்து மக்களை தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் இப்போ இதுக்கு முன்னாடி படித்தோம். நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது, அக்கிரமம் பெருகி போச்சு, பூமி சீர்கெட்டது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை. இதுக்கு நடுவில் அவன் அப்படி இருந்தான். 7வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், ஏனெனில் இந்த சந்ததியில். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு தகவலும் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லையா பைபிள், நீங்கள்லாம் படிக்கிறீங்கல்ல, இந்த மொழிபெயர்ப்புக்கு பேர் பவர் மொழிபெயர்ப்பு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹென்றி பவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஹென்றி பவர்ங்கிற வெள்ளைக்காரரு அவருடைய தலைமையில் நடந்த மொழிபெயர்ப்பு தான் இது. இந்த மொழிபெயர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயும் நிறைய மொழிபெயர்ப்பு வந்திருக்குது, இதுக்கு பின்னாலேயும் இப்போ நிறைய மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. சரிங்களா? இது நம்ம கையில் ரொம்ப நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷங்களை இந்த மொழிபெயர்ப்பு தாண்டிடுச்சு. இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற தமிழ் வார்த்தைகள்லாம் எத்தனை வருஷத்துக்கு முந்தின வார்த்தை? ஒரு 100-150 வருஷத்துக்கு முந்தின வார்த்தைங்க தான் இருக்குது. இலக்கண ரீதியாக சில இடங்களில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் வார்த்தையும் நமக்கு நிறைய மாறணும். சந்ததி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இப்போ வேற என்ன தமிழ் வார்த்தை புதுசாக போடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பண்ண வேண்டி இருந்தது. அதனால் இந்திய வேதாகம சங்கத்தார், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த பைபிள் வந்திருக்கு, இதே பைபிள் இதே மொழிபெயர்ப்பு என்ன பேரில் வந்திருக்கு? திருத்தப்பட்ட பதிப்புன்னு வந்திருக்கு. என்ன பேரில் வந்திருக்குது? திருத்தப்பட்ட பதிப்புன்னா ரீஎடிட்டட் அப்படின்னு அந்த அட்டையில் பின்னால் அந்த பைபிள் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரீஎடிட்டடுன்னு இருக்கும். அதையும் நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க, அதையும் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ சில விஷயங்கள் நல்லா உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். அதை தான் இப்போ நான் என் கையில் வச்சுருக்கேன். இப்போ அதில் என்ன சொல்லுதுன்னா, அந்த வார்த்தை இந்த தலைமுறையில் உன்னை, சந்ததியில் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு சொல்லுது? தலைமுறையில். சந்ததிங்கிற வார்த்தை புரியுதா, தலைமுறைங்கிற வார்த்தை புரியுதா? வெளியில் போய் யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா சந்ததிங்கிற வார்த்தை அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனுக்கு என்ன வார்த்தை புரியும்? தலைமுறை. அதை இந்த மாதிரி நிறைய திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த தலைமுறையில் உன்னை நான் எப்படி கண்டேன்? நீதிமானாக கண்டேன். இல்லையா? அவர் மீந்திருந்த மனிதன், மீதியாயிருந்த மனிதன் தன்னை எப்படி நிரூபித்தார்? நீதிமானாக, upright before God, கடவுளுக்கு முன்பாக சரியான ஒரு நிறுத்தல் அல்லது ஒரு வாழ்க்கை நிலை. இந்த நீதிமான்ற வார்த்தை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நீதிமான்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீதிமான்னா யாரு? யார் நீதிமான் என்று பாடுகிறார்களோ அவர்களெல்லாம் நீதிமான்களா? சொல்லுங்க. நான் நீதிமான் ஆயிட்டேன்னு விசுவாசிக்கிறவங்களாம் நீதிமான்களா? விசுவாசிக்கணும், அது ஆன பிறகு விசுவாசிக்கணும். நான் கோயிலுக்கு வந்துட்டாலே நீதிமான் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நான் குறிப்பிட்ட இடத்துல போய் உபவாச ஜபத்தில் கலந்துக்கிட்டாலே நான் நீதிமான் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீதிமான் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். கொஞ்சம் ஆங்கிலம் சொல்ல முடிஞ்சவங்க வாய் தரன்னு சொல்லுங்க. ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக சரியாக நிற்கிற, சரியான நிற்கும் நிலைப்பாட்டை கொண்டவன் தான் யாரு? நீதிமான். புதிய ஏற்பாட்டில் யார் நீதிமானாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன்னா என்னவா இருக்க முடியும்? நீதிமான். அப்போ அவன் நிரூபித்தான். அவன் காலத்தில் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் இல்லை, ஆனால் அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய ரீதியாக அவர் எப்படியா இருந்தார்? நீதிமான். அப்போ மீதியாக இருக்கிறவர்கள் அப்படின்னு யோசிக்கும் போது வேதத்தோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தோட சேர்ந்து நீங்கள் பயணிச்சிங்கன்னா தான் அதை நீங்கள் சரியாக வைக்க முடியும். இப்போ நோவாவின் வாழ்க்கையிலிருந்து எனக்கு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை சொல்ல முடியுமோ அதை ஒரு 2 விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். சரிங்களா? எப்படி மீதியானவர்களின் கூட்டத்தில் நான் இருப்பது, மீதியானவர்களின் கூட்டமாய் நானும் என் சந்ததியும் எப்படி மாறுவது, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கை உடைய வாழ்க்கையை நான் வாழும்போது தான் அது சாத்தியமாகும். நோவா எனக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் பாடம் என்ன? கடவுளோடு அவனுக்கு இருந்த உறவு. ரொம்ப பேசிக்காக நோவாவுக்கு யாரோடு இருந்த உறவு? யாரோடு இருந்த உறவு? கடவுளோடு இருந்த உறவு.
என்ன உறவு அவனுக்கு இருந்தது அவன் காலத்தில்? சார் பைபிள் இந்த மாதிரி கையில் இருந்துச்சா சொல்லுங்கள்? பைபிள் இருந்துச்சா கையில்? பைபிளே இல்லை இல்லையா? எழுதப்பட்ட வார்த்தைகளே இல்லை தானே? அப்போ எழுதப்பட்ட வார்த்தையே இல்லாத நிலையில் ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறைன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா இவன் அதுக்கு அடுத்து கொஞ்சம் தள்ளி வருவான், அவ்வளோதான். ஒரு 10 தலைமுறைக்குள்ளே தான் வருவான் நோவா. அப்படின்னா அந்த காலத்தில் இவர் எப்படி கடவுளோட உறவு வச்சுருந்தாருன்னா என்ன ஸ்டாண்ட் இருந்தது அவருக்கு? வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே ஒரு கடவுள், சிருஷ்டிகர், ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர். அவர் யாரை படைத்தவர்? என்னை படைத்தவர், என்னை கட்டுப்படுத்துகிறவர், என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை அவரோடு உறவு வைத்திருப்பதற்கு விரும்புகிறவர். நான் அவரோடு உறவு வைத்திருப்பதை விரும்புகிறவர், எதிர்பார்க்கிறவர். நான் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் யார் சாயலாக படைக்கப்பட்டிருக்கேன்? தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுக்கு உரியவன். இது அவருக்கு தெரியும். அவருக்கு ஆதியாகமம் 42 அதிகாரம் எடுத்தபடி, யாத்திராகமம் 32 அதிகாரம் படி, மத்தேயு 3 அதிகாரம் படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு அவருக்கு இருந்த அடிப்படையான விஷயங்கள் இதுதான். அந்த கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? உறவின் புனிதத்தை காக்கிறவர்களே மீதியானவர்களாய் இருப்பார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உறவின் புனிதத்தை காத்து கொள்ளுகிறவர்களே மீதியானவர்களாய் இருப்பார்கள். கடவுளோடு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை, அந்த உறவின் புனிதத்தன்மையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் நோவாவுக்கு மட்டும்தான் ஜீவனுள்ள கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அறிவு இருந்ததா? இல்லை நிறைய பேருக்கு அந்த அறிவு இருந்திருக்குமா? நிறைய பேருக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அதை வாழ்க்கையில் கொண்டு வந்தவர் யார் மட்டும்தான்? நோவா மட்டும்தான், இல்லையா? அப்போ யார் மீதியாக இருப்பார்? உறவின் புனிதத்தை, இல்லையா? உன்னுடைய கடவுளுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உறவின் புனிதத்தை நீ காத்து கொள்வாயானால் நீதான் மீதியானவர்களில் இருப்பதற்கான சரியான நபர். என்ன உறவின் புனிதம் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த உறவுக்குள்ள வேற எதையும் நுழையிறதுக்கு அவன் அனுமதிக்கவே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுக்கும் அவனுக்கும் இடையில இருந்த அந்த உறவுக்குள்ள வேற எதையும் நுழையிறதுக்கு அவன் என்ன செய்யல? அனுமதிக்கவே கிடையாது. சரிங்களா? எப்படி அந்த உறவின் தன்மை அவனுக்கு அதுக்கு இருந்த சவால் என்ன? உறவின் தன்மையை பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு சாதக சூழ்நிலை நிறைய இருந்ததா, பாதகமான சூழ்நிலை நிறைய இருந்ததா? புரியுதில்ல உங்களுக்கு? அவனுக்கு அந்த உறவின் தன்மையை பாதுகாப்பதற்கு சாதக நிலைமையை விட எதுதான் நிறைய இருந்தது? பாதக நிலைகள் நிறைய இருந்தது. அந்த பாதகமான எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவில் அவன் தன் உறவின் புனிதத்தை காத்து கொண்டான். பாதகமாக இருந்த விஷயம் என்ன? முதல்ல, பெரும்பான்மையின் நடுவில் சிறுபான்மை. சொல்லுங்க பார்க்கலாம். பெரும்பான்மை யாரு? இப்ப சொன்னோமே, படிச்சோமே, இந்த குரூப் தான். இப்போ ஒரு 4-5 விஷயம் சொன்னல. மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதது, அக்கிரமம் பெருகி போச்சு, பூமி சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமை, மாம்சமான யாவரும், இது பெரும்பான்மை. சிறுபான்மை யாரு? ஒரு 10 பேர் இருந்தாங்க சார், சொல்ல முடியுமா? யார் மட்டும் தான் இருந்தா? நோவா மட்டும்தான் இருந்தான்.
என்னங்க உலகமே ஒரு பக்கம் நிற்கும் போது நான் மட்டும் இந்த பக்கம் நின்று என்னங்க சாதிக்க போகிறேன்? நானும் அவங்க பக்கமே. இந்த அரசியல் ஓட்டுக்கிட்டுன்னு பேசுவாங்க பார்த்தீங்களா தேர்தல் நேரத்தில். அப்போ ஏதோ ஒரு பழைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது தான். நாங்கள் ஒரு 2-3 பேர் உட்காந்து அரசியல்னால் இந்த ஓட்டு போடுறது அது இதுன்னு பேசிட்டு உட்காந்துருந்தோம். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லி இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம். அவர் சொல்கிறார், அவர் வசதிக்கு சொல்கிறார், நல்ல கட்சிங்க, நல்ல தலைவர் தாங்க, ஆனால் நம்ம ஓட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஓட்டு, ஏன்னா அவர் தோற்று போயிடுவார், அவருக்கு என்ன வராது, நிறைய ஓட்டு வராது. நீதியானவர் தான், நியாயமான கட்சி தான் கொடுக்கலாம், ஆனால் நம்ம ஓட்டு வீணாக வேண்டாம். அதுக்காக தோக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறத விட எதுக்கு போடலாம், ஜெயிக்கிற கட்சிக்கு போடலாம். அந்த ஜெயிக்கிற கட்சி இதுதானே ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்கிறேன். நம்ம கட்சியை பற்றி இங்கே பேச வரல. நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? நம்ம எப்போவுமே எந்த பக்கம் நிற்க விரும்புகிறோம்? எந்த பக்கம் நிற்க விரும்புகிறோம்? பெரும்பான்மை. எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க, எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. அப்போ நான் இருந்தேன் என்ன? அப்போ நான் மட்டும் எப்படி தனியாக இருக்கிறது? ஆண்டவரே சொன்னார், கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிற, அதில் பிரவேசிக்கிறவர்கள் பலர் சிலர். பார்த்துருக்கீங்களா? பலர் சிலர். இப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறோம்? விரும்பணும். இப்போ நான் கேட்குறதுக்காக மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. இன்னொரு பிரசங்கியார் பலர்னா ஆமாங்க அல்லேலூயான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் யோசித்து முடிவு பண்ணணும். ஐயா எப்போவுமே இப்படி தான் பேசுவார், அதனால் இவருக்கு ஏற்ற மாதிரி பதிலை சொல்லி வைப்போம் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை உங்களுக்கு தான் இல்லையா? இந்த பெரும்பான்மையின் பக்கமாக நிற்காமல் தனித்து நின்னார் பார்த்தீங்களா? இந்த சிறுபான்மையை நம்ம தானேங்க, என்ன மிஞ்சி போனால் என் மனைவி என் பிள்ளைகள் தான் என் கூட. இப்போ நோவா கூட அன்றைக்கி இருந்தவங்க எத்தனை பேர்? நோவாவோட சேர்த்து 8 பேர் தானே. நோவா, அவருடைய மனைவி, 3 பசங்களுடைய மனைவிமார், மொத்தம் 6, 2, 8 பேர் தானே. என் பக்கம் நிற்கிறதுக்கு 8 பேர் தாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில் இருக்காங்களே. எப்போ நீங்கள் உறவின் புனிதத்தை காத்துக்கொள்ள முடியும்? பெரும்பான்மையினர் எந்த பக்கம் போகிறாங்கன்னு பார்க்காதீங்க, நீங்கள் போகிற வழி சரியான வழிதானா? அதுக்காக யார் சின்ன கூட்டமாக போகிறாங்க அங்கே போகலான்னு அதுவும் இல்லை நம்ம கான்செப்ட். சின்ன கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு அதுவும் இல்லை, பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் பிரச்சனை இல்லை. சரியான வழிக்கு போகிறவங்க யார்? சரியான வழியில் நிற்கிறவங்க யார்? சரியான வேதத்தை போதிக்கிறவங்க யார்? நிலச்சி நிற்கிறவங்க யார்? எப்படி நான் வளரும் அதை யோசிக்கணும். பெரும்பான்மையை சார்ந்திராமல் திருமறையை சார்ந்திரு. சொல்லுங்க பார்க்கலாம். பெரும்பான்மையை சார்ந்திராமல் எதை சார்ந்திரு? திருமறையை சார்ந்திரு. அச்சா. ரெண்டாவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்ட விதம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு மாடல் வச்சுக்கிட்டார். அதில் அவர் வச்சிருந்த மாடல் என்ன? நான் உத்தமனாய் இருப்பேன், அப்புறம் நீதிமானாய் இருப்பேன், நான் தேவனோடு நடப்பேன். ஆங்கில வேதாகமத்தில் அப்படிதான் வருது. நோவா வாக்ட் வித் காட் அப்படின்னு வருது. நான் அனுதினமும் தேவனோடு நடப்பேன், சஞ்சரிப்பேன், இல்லையா? அப்போ மற்றவங்கெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையை வச்சிருக்கும் போது இவர் என்ன பண்ணார்? தனக்குன்னு ஒரு சொல்லுங்க, தனக்குன்னு ஒரு கடவுள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டார். அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதனால் நான் இப்படி இருக்கணும். அவருக்கு அந்த கவர்ச்சியே வரல. அவர் சொன்னார், யாரோ எப்படியோ இருக்கட்டும், நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன். யார் உறவின் புனிதத்தை காத்து கொள்ளுவார்? முதலாவது சொல்லுங்க, பெரும்பான்மையினராய் அல்ல, என்ன பக்கமாக நிற்கிறவங்க? திருமறையின் பக்கமாய் நிற்கிறவர்கள்.
சிறுபான்மையினராக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கெங்கேயா நம்ம சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல, கேட்காட்டா போகிறாங்க. ரெண்டாவது யார்? தங்களுக்கென்று சொல்லுங்க, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர்கள். எல்லாரும் இருக்கணும் மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? அவங்களுடைய சந்தோஷம் பாருங்க, நோவாவுக்கு எதில் சந்தோஷமாக இருந்தது? ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சொல்லும்போது என்ன சொன்னார்? அந்த புதிய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸில் வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போகும் வரைக்கும் ஜனங்கள் விற்றார்கள், நட்டார்கள், கொடுத்தார்கள், வாங்கினார்கள், பெண் கொடுத்தார்கள், எல்லாம் நடந்துச்சு. அப்போ அவங்களுடைய முழு சந்தோஷமும் முழு ஈடுபாடும் எதுக்குள்ள தான் இருந்தது? உலகம் சார்ந்த காரியங்கள். உலகம் சார்ந்த சாப்பிட புசிக்கலாம், குடிக்கலாம், சொல்லல, புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், விற்றார்கள், பெண் கொடுத்தார். இதெல்லாம் தப்பே இல்லை, எல்லாம் வாழ்க்கையில் டெய்லி நடக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அவர்களுடைய முழு திருப்தியையும் அவங்க அங்கே தான் தேடினாங்க. எங்கே தேடினாங்க? சாப்பிட்றது, குடிக்கிறதுனா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாதாரணமாக பானம் தான். குடிக்கிற விஷயம் ஏதோ நம்ம எதெல்லாம் குடிக்கலாமோ அதெல்லாம் அது அந்த குடினா நீங்கள் தப்பாக மதுன்னு போக வேண்டியதில்லை. புசித்தல், குடித்தல், அல்லது நடுதல், விற்றல், பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல், இதெல்லாம் நடக்காமலாம் இருக்குது. இன்றைக்கி நமக்கு நடக்காமலாங்க இருக்குது, நடக்கத்தானே செய்யுது. ஆனால் என்னுடைய முழு சந்தோஷத்தையும் அங்கேயே பார்த்துக்கிட்டு முழு விரயத்தையும் அங்கே கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனையாயிருது. அல்லேலூயா. அப்போ இதன் நடுவில் தான் நோவா யாரோடு நடந்தார்? தேவனோடு என்ன செய்தார்? சஞ்சரித்து கொண்டிருந்தாருங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா? குடியிருந்தார்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம் பாருங்க, அவன் 24 மணி நேரம் அவங்க வீட்டில் தான் குடியிருப்பான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சிலரை ரொம்ப நேரம் ஒருத்தர் ஒரு வீட்டில் அடிக்கடி இருந்தாருன்னா அவரை நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் எப்பவுமே எங்கே தான் குடியிருப்பார்? அந்த வீட்டில் தான் குடியிருப்பார். அப்போ நோவா வந்து எந்த வேலையும் செய்யலையான்னு கேட்குறீங்களா? செஞ்சார், வேலை செஞ்சார், குடும்பம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய முக்கியத்துவம் யாருக்காக இருந்தது? கடவுளுக்காக. உறவின் புனிதத்தன்மையை காத்து கொண்டவர்களே மீதியாயிருப்போரின் பட்டியலில் இருப்பார்கள். அவர்கள் பெரும்பான்மையினரை அல்ல, சிறுபான்மையினராய் இருந்தாலும் திருமறையின் பக்கமாக நிற்பார்கள் இல்லையா? அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை என்ன செய்வார்கள்? அமைத்து கொள்வார்கள். அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை உலகத்துக்கு முன்னால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மூணாவது, அவர்களுடைய களி கூறுதலும் திருப்தியும் உலக காரியங்களில் அல்ல, எதில் மட்டும்தான் இருக்கும்? தேவ காரியங்களில். அவங்க சந்தோஷம், அவங்க திருப்தி எல்லாமே உலக காரியங்கள் நடக்க வர கடமையெல்லாம் நடக்கும். ஆனால் அவங்க திருப்தியையும் சந்தோஷத்தையும் எங்கே தான் பார்ப்பாங்க? தேவ காரியங்களில். இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலக காரியங்களில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் தேடுறதுக்கு கடவுளை ஒத்தாசைக்கு கூப்பிடுறாங்க. பாருங்கள், கடவுள் எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை அனுபவிக்கிறேன், இதை அனுபவிக்கிறேன், இப்படி பேசிட்டு திரியிறாங்க. பவுல் அழகாக சொன்னார்ல, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. புசிக்கவே கூடாது, குடிக்கவே கூடாது, எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் திருப்தியை எங்கே தேடுங்க நீங்கள்? யோசித்து பாருங்க. இது உங்கள் சபையில் அது நடந்தால் நான் அது தப்பு சொல்லலை. என்னுடைய சபையில் வாக்குத்தத்தம் கொடுக்குற பழக்கமே எனக்கு கிடையாது. எங்கள் சபையில் என்ன கொடுக்குற பழக்கம் கிடையாது. எனக்கு இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. கொடுக்குறவங்கள நான் தப்பு சொல்கிறதும் கிடையாது. அது கடவுளுக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் என்ன செய்வோன்னா, என்னுடைய சபை ஒரு சின்ன கிராம திருச்சபை, ஒரு சின்ன கிராம திருச்சபை எனக்கு இருக்கிறது. எனக்கு நான் என்ன செய்வேன்னா, வருஷத்துக்கு ஒரு தலைப்பை கொடுப்போம். வருஷத்துக்கு என்ன கொடுப்போம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு கருப்பொருளை கொடுப்போம்.
இந்த வருஷத்துக்கு நான் கொடுத்த கருப்பொருள் அந்த தலைப்பு என்ன தெரியுங்களா? உறுதியாய் நில்லுங்கள். இந்த வருஷத்தில் எங்கள் மக்கள் கொடுத்த தலைப்பு என்னங்க? ஸ்டாண்ட் ஃபர்ம். பிலிப்பியர் 4:1. அதுதான் இந்த வருஷத்தில் எங்கள் மக்களுக்கு நான் சொன்ன விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு இனிதாக இருக்கட்டும், இந்த வருஷம் வளம் பொங்கட்டும், இந்த வருஷம் பால் பொங்கட்டும், என்னென்னமோ பொங்கட்டும்னு வாழ்த்து வேணால் அனுப்பலாம். ஆனால் அங்கே என்ன செய்ய மாட்டேங்குது? எதுவுமே சொல்லுங்க, பொங்க மாட்டேங்குது. வேற ஏதாவது பொங்கிடுது இடையில. அதாங்க வாழ்க்கை. எல்லாத்தையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். we have to face the realities in our life. வாழ்க்கையின் நிஜங்களை வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தித்தே ஆகணும். அப்போ நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் யோசிக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? மீதியானவர்களின் கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவின் புனிதத்தை காத்துக்கொள்ளும். என்ன செய்யலாம்? பெரும்பான்மையினரை நான் கவனிக்க வேண்டியதில்லை. எனக்கென்று இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நான் கவனிக்கணும். அடுத்து என்னுடைய களி கூறுதலையும் சந்தோஷத்தையும் எதில் தான் பார்க்கணும்? தேவனுடைய காரியங்கள். ரைட், ரெண்டாவதுக்கு வருவோம். நோவா மீதியாய் இருந்தோரின் பட்டியலில் எப்படி சேர்ந்தார்? ரெண்டாவது அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், உறவில் விசுவாசத்தை மையமாக்கின மனிதன். சொல்லுங்க பார்க்கலாம். உறவில் விசுவாசத்தை மையமாக்கினவர். நீங்க தேவனோட உறவு வச்சிருக்கும் போது அந்த உறவுல மையமா இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? அவர் மீது நான் வைத்திருக்கிற, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். நம்ம ரட்சிக்கப்பட்டதே எதனால தான்? சொல்லுங்க, விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கை பூராவும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? விசுவாசம். இந்த விசுவாசம் என்றாலே பைபிளுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயர் 11:1 தானே சொல்லுது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதையெல்லாம் கடவுள் எனக்கு நம்பும்படி சொல்லி இருக்கிறாரோ அதை என் வாழ்க்கையிலே நான் நம்புகிறேன் என்பதற்கான உறுதி சீட்டு என்னவென்றால் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். கடவுளை பார்த்துருக்கீங்களா? பரலோகத்தை பார்த்துருக்கிறீங்களா? தேவதூதரை பார்த்துருக்கீங்களா? இந்த டெய்லி பரலோகத்துக்கு போயிட்டு வர்றவங்களாலும் பார்க்காதீங்க. நான் டெய்லி பரலோகத்துக்கு போனேன், இங்கே பவுலை பார்த்தேன், பேதுருவை பார்த்தேன், கடவுளோட பேசினேன். ஒருத்தர் திருநெல்வேலியில் சொல்கிறார், பாத்ரூமில் குளிச்சிட்டு இருந்தேன், ஏசுநாதர் பாத்ரூமுக்கே வந்துட்டாராம். ஐ எம் நாட் ஜோக்கிங். அவர் சொல்கிறாரு, ஏசுநாதர் எங்கே வந்துட்டார்? பாத்ரூமுக்கே வந்துட்டார். கடைசியில் அவர்கிட்ட அங்கே உட்காந்து பேசிட்டு தான் வெளியே வந்தேன்றார். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏசுநாதர் வீட்டுக்கு வந்தார், எங்கள் டைனிங் டேபிளுக்கு இட்லியும் கெட்டி சட்னியும் தேங்காய் சட்னியும் கேட்டார் அப்படின்றார். கேட்கும்போதே நமக்கு என்ன வருது? சிரிப்பு வருதா இல்லையா? இந்த ரெண்டாவது ஜோக்கை சொன்னவர் உங்கள் ஊருக்கார் தான், திருச்சிக்கார் தான். இட்லியும் கெட்டி சட்னியும் கேட்டார், அடுத்த தடவை வரும்போது இட்லியும் கெட்டி சட்னி வைங்கன்னு சொன்னதும் உங்கள் ஊரில் இருந்த பிரசங்கியார் தான். யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனையெல்லாம் இறக்காதீங்க, விட்டுருங்க. அவர் உலகத்தை விட்டே போயிட்டார். அவருடைய ஆயுசு காலங்கள் முடிந்தது. அவர் மரித்து விட்டார். நம்ம அதை யோசிக்க வேண்டாம். நான் சொன்ன விஷயத்தை யோசிங்க. விசுவாசம். விசுவாசம் என்பது நம்முடைய கடினங்களின் ஊடாக செயல்பட வேண்டும். அந்த தாட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்பது நம்முடைய இட் ஷுட் ஒர்க் த்ரூ அவர் ஹார்ட்னஸ். இந்த கடினங்களின் வழியாக நம்ம பிரயாணிக்கும் போது இந்த விசுவாசம் வேலை செய்யணும். நோவா தேவன் மேல் வைத்திருந்த, நோவாவோட கர்த்தர் பேசினார்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் நோவா கர்த்தரை தரிசித்தான், நேரில் பார்த்தான்னு எங்கேயாவது நீங்கள் வாசிக்கிறீங்களா? சொல்லுங்கள், வாசிக்கிறீங்களா?
இல்லை. ஒருவேளை நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் நோவா கர்த்தரை என்ன செய்தார்? என்ன செய்தார்? விசுவாசித்தார். எப்படி விசுவாசித்தார்? 3 கடினமான விஷயம் அவருக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார். ஒன்று, பெரிய வெள்ளம் வரும்னு சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னாரா? 6வது அதிகாரத்தில் எங்கே வாசிக்கிறீங்க? அதை 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? இருங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. அவர் என்ன சொல்றாரு? 13வது வசனத்தில், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை பூமியோடு கூட அழிக்க போகிறேன். நீ என்ன எதை உருவாக்கு? ஒரு பேழையை உருவாக்கு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய வெள்ளம் வரும், ஜலப்பிரளயம் வரும். நீங்கள் எத்தனை வயசில் உட்காந்துருக்கவங்களாம் இருக்கீங்களோ அத்தனை வயசுக்காரங்களும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. நீங்கள் நிறைய வெள்ளப்பெருக்க பார்த்துருக்குறீங்க, நிறைய வெள்ளப்பெருக்க சில நேரத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கூட, இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம் வெள்ளப்பெருக்கு. ஆனால் நோவாவுக்கு இப்படி ஒரு பெரிய வெள்ளம் வந்து பூமியே அழிஞ்சு போயிடும்னு சொன்னபோது அப்படி ஒரு சம்பவம் அது வரைக்கும் என்ன செஞ்சதே இல்லை, நடந்ததே இல்லை. புதுசால இருக்குது, புதுசால இருக்குது இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, நோவா காலம் வரைக்கும் பூமியில் என்ன பெய்யலையாம்? மழையே பெய்யலையாம். நோவா காலம் வரைக்கும் பூமியில் மழையே பெய்யல. அவங்க அதுக்கு சொல்கிற வசனம் என்னன்னா, மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது. பூமி ரொம்ப செழிப்பாக இருந்தது, அதுக்கு ரொம்ப வளமெல்லாம் பூமியில் நிறைய தண்ணீர் வளம் எல்லா வளமும் இருந்தது. இப்போ பூமியில் இருக்கிற வளத்தெல்லாம் போனதுனால தான் நம்ம அதுக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம்? உரம் போட்டுக்கிட்டு இருக்கோம், கெமிக்கல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாமே இருந்தது. அதனால் வெள்ளமே, அதாவது அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போ வெள்ளப்பெருக்கு என்பதை நோவா இதுவரைக்கும் என்ன செய்ததில்லை, அனுபவித்ததில்லை. ரைட், தெரியாத வெள்ளம், வெள்ளப்பெருக்கே தெரியாது. இவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை, சொல்லுங்க, அந்த காலத்தில் என்ன கடல் வாணிபமாக நடந்தது? மொத்தத்தில் சொல்லப்போனால் நோவாவுக்கு எதை பற்றியே தெரியாது, கப்பலை பற்றியே. பேழைனா அது என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்படிலாம் ஒன்று நடந்ததாக சரித்திரமே கிடையாது. தெரியாத ஒரு பேழை. அவர் சொன்ன விஷயம் எதுவுமே ஒரு புரியாது. தெரியாத வெள்ளப்பெருக்கு, தெரியாத ஒரு பேழை. சரி, ஒன்று மட்டும் அவருக்கு புரிஞ்சிருக்கும், பேழையை உருவாக்க சொன்னது எதுக்காகன்றதை முதல்ல சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? பாதுகாப்பாக இருப்பார்கள். அதில் நீயும் குடும்பம் மட்டும்தான் உள்ளே வருவீங்கன்னு ஆண்டவர் முதல்ல சொல்லலை. ஆண்டவர் சொன்னார் பேழையை உருவாக்கு. எதுக்காக? அதுக்குள்ளே வர்றவங்க எப்படி இருப்பாங்க? பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுக்குள்ளே போய் பாதுகாப்பாக எத்தனை நாள் இருக்கணும், எப்படி சாப்பிடுவோம், எப்படி இருப்போம், இந்த சர்வைவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சர்வைவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு நம்ம எப்படி ஜீவிக்கிறது, எப்படி சாட்சி அடிப்படையாக எப்படி ஜீவிக்கிறோம், அத்தனை நாள் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படி நம்ம ஜீவிக்க போகிறோம், அந்த சர்வைவல் பற்றிலாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இதெல்லாம் யோசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள், யோசிக்கிறோமா இல்லையா? ஆனால் பைபிளில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? 6வது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? நம்ம என்ன வாசிக்கிறோம்? எல்லாம் கட்டளை கொடுத்துட்டாரு. என்ன வசனம் கொடுத்துட்டாரு? 19வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரத்தில் கட்டளை கொடுத்துட்டார் ஆண்டவர். என்னெல்லாம் உள்ள வரும்னு மனுஷரை பற்றி சொல்லலை, மிருகங்களை பற்றிலாம் சொல்லிட்டார், ஆகாரத்தை பற்றிலாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கீழே என்ன வாசிக்கிறோம்? நோவா அப்படியே செய்தான், தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், சொல்லுங்க, செய்து முடித்தான். எப்படி இதுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறது? அது வெறும் மிருகங்களா வருன்றாரு, சாப்பாடெல்லாம் அவ்வளோ நாளைக்கு எல்லாம் எடுத்து வைன்றாரு. இது நடக்கிற விஷயமா?
எப்படி எல்லா மிருகமும் பேழைக்குள்ளே என் கூட வரும் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன பேர்? விசுவாசம். இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ என்னெல்லாம் அவனுக்கு தெரியாது? வெள்ளப்பெருக்கை பற்றி தெரியாது, பேழையை பற்றி தெரியாது, எப்படி அதுக்குள்ளே எத்தனை நாள் இருக்க போகிறோன்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வருஷம் இருந்தாங்க உள்ள? எத்தனை நாள் இருந்தாங்க உள்ள? 1 வருஷம் இருந்திருக்காங்க. நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பின்னால் படித்து பாருங்கள், அதுக்குள்ளே எத்தனை வருஷம் இருந்திருக்கா, எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 1 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது, ஒரு விஷயம் தெரியாது, 365 நாட்கள் கொண்ட ஒரு வருஷம் அப்போ இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. 1 வருஷம்னு பைபிளில் இருக்குது. அது கவுண்டிங் வந்து இந்த இப்போ நம்ம கவுண்டிங்கில் தான் அது இருந்துச்சா, இதை விட கம்மியாக இருந்துச்சா, கூடுதலாக இருந்துச்சா தெரியாது. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது 1 வருஷம் வரும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ உறவில் விசுவாசத்தை மையமாக்குகிறவனே என்ன லிஸ்டில் இருப்பான்? மீதியானவர்களின் பட்டியலில் இருப்பான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். நமக்கு தெரியாதது, நம்ம புத்திக்கு புரியாதது, நம்ம மூளைக்கு எட்டாதது, நம்ம அனுபவத்தில் இல்லாத விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம முன்னால் இருந்தாலும் அவைகளின் ஊடாக நீங்கள் பயணிக்கும் போது ஆண்டவரை மட்டும் மையமாக்கி நின்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர்? விசுவாசம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அவர்கள் தான் எப்படி இருப்பார்கள்? ஒரு நாளிலே மீதியாய் இருப்பார்கள். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக அடுத்து வருகிற செய்திகளில் பார்க்கலாம். கடினங்களின் ஊடாக பயணித்தவர்கள் எப்படி விசுவாசத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது, உறவில் ஒரு புது துவக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள். கடவுளோடு அவங்க வச்சிருந்த அந்த உறவில் they had a new beginning. அவங்களுக்கு ஒரு புது துவக்கத்தை கடவுள் வைத்திருந்தார். மீதியாய் இருந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் அது. மீதியாய் இருந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஒரு புது துவக்கம் இல்லையா? இப்போ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ யார் மட்டும்தான் இருக்கிறா உலகத்தில்? யார் மட்டும்தான் இருக்கிறா? நோவா, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவங்கள தான் 8 பேர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் நோவாவின் பிள்ளைகளுக்கு என்ன பிறந்தது? குழந்தைங்க பிறந்தாங்க. சேம், காம், யாப்பேத்துக்கு யார் பிறந்தாங்க? சந்ததி பிறந்தாங்க. 10வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் அதை படிக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன குழந்தைங்க பிறந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பின்னாடி வாசிக்கலாம். இப்போ இந்த புது துவக்கத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு ஒரு 3 ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஒன்று, நான் பொதுவாக இந்த தேவன்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த புது துவக்கத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவ உடன்படிக்கை அல்லது கடவுளின் உடன்படிக்கை, காட்ஸ் கவனன்ட். புதிதாக தங்கள் வாழ்க்கையை பூமியிலே துவங்கினவர்களோடு கர்த்தர் என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். 7வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை முறை இந்த வார்த்தை வருதுன்னு பாருங்கள். 10வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். இத்தனை வசனங்கள்லையும் என்ன வார்த்தை வருது? நீங்கள் அப்புறமா பாருங்கள். என்ன வார்த்தை வருது? உடன்படிக்கைங்கிற வார்த்தை திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனாவது அதிகாரத்தில்? அதிகாரத்தை தப்பாக எழுதுறாதீங்க. எத்தனாவது அதிகாரத்தில்? 7வது அதிகாரத்தில். நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் 7வது அதிகாரம் 10, 11, 13, 15, 16, 17. இத்தனை வசனங்கள்லையும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. என்ன வார்த்தை? உடன்படிக்கை. புதிய துவக்கத்தை கொண்டவர்கள் மீதியானவர்களாய் இருந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் கடவுளுடைய எதை பெற்றுக்கொண்டார்கள்? உடன்படிக்கை. சரியா? 2வதாக கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இந்த 7வது அதிகாரத்தை
8வது அதிகாரத்தை 9வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த எல்லா அதிகாரங்கள்லையும் அவங்க உலகத்தில் இனி எப்படி வாழணுன்றதுக்கான தேவனுடைய கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? தேவனுடைய கட்டளைகள். நீங்கள் அதை கொஞ்சம் விரிவாக உட்காந்து நிதானமாக படிங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போனவொன்னே சாயங்காலம் உங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உட்காந்து தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டியது? படிக்க வேண்டியது. சரிங்களா? 3வது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னவென்றால், இந்த புதிய உடன்படிக்கையின் உறவில் அவர்களுக்கு கிடைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ திட்டம். என்ன கிடைத்தது அவர்களுக்கு? ஒரு தேவனுடைய மீட்பின் திட்டம் அவர்களுக்கு பரிசாக அல்லது வெளிப்படுத்தப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். உறவில் அவர்களுக்கு எப்படி எதிலெல்லாம் ஒரு புது துவக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள்? உறவில் ஒரு புது துவக்கத்தை பெற்ற போது என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? 1 உடன்படிக்கை, 2வது கடவுளுடைய வார்த்தை, 3வது கடவுளுடைய மீட்பின் திட்டம். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு அவங்களோட. என்ன உடன்படிக்கை பண்ணாரு? இனி பூமி முழுவதும் நான் எதனால் அழிக்க மாட்டேன்? தண்ணீரினால். என்னங்க இவ்வளோ வெள்ளம் வருது, நீங்கள் தண்ணி ஆண்டவர் சொன்ன? நான் சொல்கிறது இந்த யூனிவர்சல் அந்த ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? பூமி முழுவதும் அப்படின்றது அப்புறம் நடக்கலை. இல்லை, அன்னைக்கு இருந்த பூமி முழுவதும் எதனால் அழிந்து போனது? தண்ணீரினால். இனி இருக்கிற உலகம் முழுவதும் எதனால் அழியும்? சொல்லுங்க. இனி வருகிற உலகம், இப்போ இருக்கிற உலகம் எதனால் அழியும்? அக்னியினால். பைபிளில் வாசிக்கிறோமா? 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஒரு யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும்னா அக்னியின் அதான் வரும். ஆண்டவர் அதை தான் அந்த உடன்படிக்கை அவங்களோட ஏற்படுத்தினார். அதுக்கு அடையாளமாக தான் வானத்தில் என்ன வச்சார்? வானவில். இல்லையா? அதை நான் நினைவு கூறுவேன்னு சொன்னார். அடுத்து நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய புதிய உறவின் துவக்கத்தில் அவர்களுக்கு என்ன புது துவக்கத்தில் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய வார்த்தை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 7, 8, 9 அதிகாரங்களெல்லாம் படித்து பாருங்கள். எப்படி ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு நிறைய சொன்னாரோ, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி நோவாவும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கின போது அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்தார். அல்லேலூயா. சரி, அப்போ நமக்கும் இன்னைக்கு இதுதான் அந்த மீதியாய் இருந்தவனுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னது? கடவுளோடு ஒரு உடன்படிக்கை. நீங்கள் இந்த பைபிள் காலேஜிலலாம் நாங்கள் இந்த பாடம் சொல்லி கொடுக்கும்போது மாணவர்களுக்கு கவனன்ஸ் ஆஃப் த பைபிள், வேதாகமத்தின் உடன்படிக்கைகள் அப்படின்னு படிக்கும்போது இந்த நோவாவின் உடன்படிக்கைன்றதையும் உங்களுக்கு போதி போனாங்க. அவனுக்கு கடவுளுடன் ஒரு உடன்படிக்கை கிடைத்தது, உடன்படிக்கைக்கான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, கடவுளுடைய வார்த்தை கிடைத்தது. உலகத்தில் நமக்கு பெரிய பொக்கிஷம் என்னன்னா அவருடைய வார்த்தை. அடுத்து அவனுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் என்னது? தேவனுடைய திட்டம். என்ன திட்டம்னு சொன்னேன் நான்? மீட்பின் திட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மீட்பின் திட்டம். இப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த விஷயம்தான். உலகத்தின் வரலாற்றை பிரிக்கும் போது வேதாகம ஆசிரியர்கள் எப்படி பிரிக்கிறாங்க தெரியுங்களா? முதல்ல சொல்லும்போது சொல்றாங்க வெள்ளத்திற்கு முந்தினவர்கள்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வெள்ளத்திற்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க? வெள்ளத்துக்கு பிந்தினவர்கள். இந்த முற்பிதாக்களை பற்றி சொல்லும்போது ஆதியாகமத்தின் முற்பிதாக்கள், ஃபோர் ஃபாதர் ஆஃப் ஜெனிசிஸ் அப்படின்னு படிக்கும்போது இந்த ஃபோர் ஃபாதர்ஸில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வெள்ளத்திற்கு முந்தினவர்கள், அப்புறம் வெள்ளத்துக்கு பிந்தினவர்கள்.
இந்த வெள்ளத்திற்கு முந்தினவர்கள் அப்படிங்கிற வரிசையில் கடைசியாக வர்ற நபர் யாருன்னா நோவா. ஆனால் வெள்ளத்துக்கு பிந்தி இருந்தார். வெள்ளத்துக்கு பிந்தி இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆனால் மறைந்து போனவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாம், சேத் அல்லது ஆபேல், அவங்களாம் யார்? வெள்ளத்துக்கு முந்தின முற்பிதாக்கள். சரிங்களா? வெள்ளத்திற்கு பிந்தினவர்கள்னு வரும்போது நோவா இப்பயும் இருந்தார், இப்பயும் இருக்கிறாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்கெல்லாம் எங்கே வர்ற தலைவர்கள்? அந்த பிந்தி, வெள்ளத்திற்கு பிந்தி வருகிற தலைவர்கள் அல்லது முற்பிதாக்கள். ஆண்டவர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை எல்லாம் என்ன அர்த்தம்? என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் நிறைவேற்ற போகிற ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் யாருக்கே அறிவித்தார்? முதல்ல ஆதாமுக்கே அறிவித்தார். யாருக்கே அறிவித்தார்? ஆதாம். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க பார்க்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் முதல்ல கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்து கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஸ்திரீயின் வித்தாக யார் வந்தார்? கிறிஸ்து வந்தார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இல்லையா? ஸோ இந்த பிக்சர் அப்பவே அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு அந்த மீட்பின் திட்டத்தில் மேசியா வந்து உலகத்தில் பலியாவார் என்கிற பிக்சரை கொடுத்தது தான் பலி செலுத்துகிற முறை. பலி செலுத்துகிற முறையை மனிதனுக்கு முதல்ல யார் தான் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார். என்னன்னா, எப்படி ஒரு மிருகம் தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி உலகத்தில் பலியாகுதோ நீ பலி செலுத்தும் போது, அதே போல குற்றமில்லாத மேசியா உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி என்ன ஆவார்? பலி ஆவார். பழைய ஏற்பாட்டில் இந்த பலி என்பது கிறிஸ்துவை என்ன செய்தது? அது பிரதிபலித்தது. அதை ஆண்டவர் இந்த பலியின் மூலமாக சொன்னார். ஆதாம் ஏவாள்கிட்ட நேரடியாக சொன்னார். அதுக்கப்புறமா அதை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசுனது யாருன்னா ஏனோக்கு. ஏனோக்கு என்ற பரிசுத்தவான் அப்போவே தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே யாரை பற்றி பேசினார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்துன்ற பேரில் பேசல, ஆனால் பேசினார். எங்கே பேசினார்னு நீங்கள் கேட்குறீங்களா? எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? புதிய ஏற்பாட்டில் யூதா நிருபத்தில் இருக்குது இந்த வசனங்கள். இந்த வசனங்கள் எங்கே இருக்குது? யூதாவில் எத்தனாவது அதிகாரம்னு கேட்டுறாதீங்க, அதில் இருக்கிறதே ஒரே அதிகாரம் தான். சரிங்களா? அப்போ அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் பின்னால் வந்தீங்கன்னா அந்த கீழே இருக்கும், ரைட் சைடில் கீழே இருக்கும், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். வெளிப்படுத்தினாரா? சரி. நோவாவுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் ஆண்டவர் மேசியாவின் திட்டத்தை? நோவா மூலமாக எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? நோவா என்ன உண்டாக்குனார்? பேழையை உண்டாக்குனார். அந்த பேழைக்கு எத்தனை கதவு வச்சார் தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் படிச்சிருக்கீங்களா? எத்தனை கதவு? ஒரே கதவு தான் வச்சார். அந்த கதவு வழியாக தான் உள்ளே போகணும், அந்த கதவு வழியாக தான் வெளியே வரணும். அது ஒரு அடையாளமான ஒரு சின்னம். சரிங்களா? ஒரு சால்வேஷன் சைன். அது என்ன தெரியுமா? எப்படி இந்த வெள்ளத்தின் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள நோவா உண்டாக்கின பேழைக்குள் அந்த ஒரே வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பாதுகாக்கப்படுவானோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் நித்திய அக்கினியின் ஆக்கினைக்கு தப்பிக்கொள்வதற்கு ரட்சிப்பின் பேழையாக யார் மட்டும்தான் இருப்பார்? இயேசு மட்டும்தான் இருப்பார். அவரை, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ ஆண்டவர் மட்டும்தான் வழி. இயேசுநாதரை நம்புறவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள
பிரவேசிக்க முடியும், நித்திய அக்னியின் அழிவுக்கு என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியுன்றதை ஆண்டவர் யார் மூலமா சொன்னாரு? யார் மூலமா சொன்னாரு? நோவா. நோவா எங்கேயாவது பேசுனதாக பைபிளில் நீங்கள் வாசிக்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். பாவமாக முழிக்கிறீங்க, பைபிளே படிக்க மாட்டீங்க போல தெரியுது. நோவா எங்கேயாவது பேசுகிறதா பைபிளில் வாசிக்கிறீங்க நீங்கள்? 2 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 5வது வசனத்தை படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இருங்க இருங்க, கொஞ்சம் நீங்கள் படிக்கிறது என் காதில் விழுகலை, கொஞ்சம் சத்தமா. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் எதை பிரசங்கித்தவன்? he preached the righteousness of God. கடவுளுடைய நீதி என்ன? வாட் இஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட்? நோவா என்ன சொல்லியிருப்பாரு? வெள்ளம் வரப்போகுது, வெள்ளத்தில் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள் எனக்கு இந்த பேழையை செய்ய சொல்லியிருக்கிறாரு, இதுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, நுழையிறதுக்கு முன்னாடி வந்துடுங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம், வரலன்னா என்ன செய்யணும், சாகணும். நீதினா என்னது? உன்னை தப்புவிப்பதற்கான செய்தியும் சொல்லப்படுகிறது, நீ அழிக்கப்படுவதற்கான செய்தியும் சொல்லப்பட்டது. எதை தெரிந்து கொள்ளணுன்றதை நீயே முடிவு பண்ணிக்கன்னாரு. ஆனால் அதை தெரிந்து கொண்டவங்க எத்தனை பேர்? யாருமே இல்லை. யாரை தவிர? நோவாவின் குடும்பத்தை தவிர யாருமே அதை தெரிந்து கொள்ளலை. தேவத்திட்டம் அங்கே சொல்லப்பட்டதா? சரி, இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்சம் பின்னால் வாங்க. இப்போ நோவா புது வாழ்க்கையை தொடங்கியிருக்காரா? வெளியில் வந்து தோக்கினவொடனே அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 3 பசங்க. ஒருத்தன் பேர் சேம், இன்னொருத்தன் பேர் காம், இன்னொருத்தன் பேர் யாப்பேத். இந்த 3 பேரில் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை தேவன் யார் மூலமாக நிறைவேற்றினார்? சேம். வெரி குட், நல்ல ஆன்சர். யார் மூலமாக நிறைவேற்றினார்? சேம். யாரை தெரிந்து கொண்டார்? சேமை தெரிந்து கொண்டார். நீங்கள் பாருங்க, பைபிளில் சேமை பற்றிய வரலாறு 2 தடவை வரும். 10வது அதிகாரத்தில் ஒரு தடவை வரும், அப்புறம் எங்கே வரும்? 11வது அதிகாரத்தில் ஒரு தடவை வரும். நோவாவினுடைய குமாரர் சேம், காம், யாப்பேத். அப்புறம் யாப்பேத் யார்? அவன் பிள்ளைங்க யார்? அப்புறம் சேம் யார்? அவன் பிள்ளைங்க யார்? அப்புறம் காம் யார்? அவன் சந்ததியார் யார்? இது எல்லாமே ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வரும். 10:21 வாசிங்க. சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள்னு வருதா? என்ன கவனிங்க, வருதா? அப்போ அதுக்கு கீழே அவனுடைய பிள்ளைகளை பற்றியெல்லாம் வருது. திரும்பவும் சேமுடைய பெயர் எங்கே வருது? 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. சேமுடைய 2 தடவை வருது. சேமுடைய வம்ச வரலாறு எத்தனை தடவை வருது? 2 தடவை வருது. இப்போ 2வது தடவை சேமுடைய வம்ச வரலாறு வரும்போது தான் அந்த வம்ச வரலாற்றில் யாருடைய பேர் வருது? யாருடைய பேர் வருது? ஆபிரகாமுடைய பேர் வருகிறது. என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் என்ன கவனிங்க. சேமுடைய குமாரன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், அப்படி இப்படின்னு வரும்போது அந்த அந்த அது அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். பின்னால் பார்த்தீங்கன்னா தேராகுன்னு வரும். தேராகுடைய பசங்கன்னு வரும்போது யாருடைய பையன், யாருடைய பேர் வரும்? ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் உலகத்திலே தம்முடைய நேச குமாரனை அனுப்பும் இரட்சகரின் திட்டத்தை யார் மூலமாக நிறைவேற்றினார் ஆண்டவர்? ஆபிரகாம் மூலமாக, இல்லையா? ஆபிரகாம் என்கிற தனி மனிதனை உருவாக்கி அவன் மூலமாக ஒரு இனத்தை உருவாக்கி, இஸ்ரவேல் என்கிற ஒரு இனத்தை உருவாக்கி, அந்த இனத்தில் கோத்திரங்களை தெரிந்து கொண்டு அந்த 12 கோத்திரத்தில் என்ன கோத்திரத்தை தெரிந்து கொண்டார்? யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு, யூதா கோத்திரத்தில் என்ன குடும்பம்? தாவீதின் குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு, தாவீதின் குடும்பத்தில் யார் வந்து பிறந்தார்? இல்லையா? சரி, புது உறவில் புதிய உறவில் அவங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒரு புது துவக்கம் புது உறவில் உறவில் கிடைச்ச ஒரு புது துவக்கம். அந்த துவக்கத்தில் என்னெல்லாம் இருந்தது?
உடன்படிக்கை இருந்தது, அப்புறம் வார்த்தை இருந்தது, அப்புறம் என்ன இருந்தது? மீட்பின் திட்டம் இருந்தது. மத்தேயு 1:1 வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின். அப்ப நம்ம யாருக்கு இந்த சந்தேகம் வரைக்கும் வந்தது இல்லை. என்னங்க ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடைப்பட்ட காலங்கள் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 1000 வருடங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கு இடையில எத்தனை வருஷங்கள்? 1000 வருஷம். தாவீதுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில 1000 வருஷம். இப்போ 1000 வருஷத்தில் ஒன்றுமே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அப்புறம் ஆபிரகாமின் குமாரன் தாவீதுன்னு வருதுன்னு உங்களுக்கு என்னைக்காவது குழப்பம் வந்திருக்கா? இல்லை, நமக்கு தெரியும். ஆபிரகாம் என்கிறவன் ஒரு இனத்தின் ஆரம்பமாக இருந்தான். தாவீது கோத்திர பிதாக்களில் ஒருவனாய் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் குடும்பத்தின் ஆரம்பமாக அவன் இருந்தான். அந்த குடும்பத்தில் தான் மரியாளும் பிறந்தா. அந்த குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு அந்த குடும்பத்தில் வந்தவர் தான். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த தகப்பன் அல்ல, வளர்ப்பு தகப்பன் தான். ஆனால் அவங்க 2 பேருமே எந்த குடும்பத்தில் வந்தவங்க தான்? ஆமா, தாவீதின் குடும்பத்தில் வந்தவங்க தான். புரியுதா உங்களுக்கு? மீதியானவனாக கருதப்பட்ட நோவாவுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. ஆண்டவரை சொல்லுவோமா, ஆண்டவரே நானும் யாரா மாறணும்? சொல்லுங்க. மீதியானவர்களில் சொல்லுங்க ஒருவனாக மாறணும். அது ஏதாவது காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா முடிச்சிருமா? சொல்லுங்க. ஏதாவது திட்டத்தில் சேர்ந்துட்டா? இப்போ நம்ம ஆளுங்க நிறைய திட்டம் அறிவிக்கிறாங்கல்ல, அந்த திட்டம் இந்த திட்டம், இந்த திட்டத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது இல்லையா? எப்படி அதில் இருக்கிறது? 3 காரியம் சொன்ன. 1, உங்களுடைய உறவின் புனிதத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். 2வது என்ன செய்யணும்? உறவில விசுவாசத்தை மையமாக்க வேண்டும். கடினங்களின் வழியாக பிரயாணிக்கும் போதும் கடவுளை மட்டுமே நீங்கள் மையமாக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையை மட்டுமே நீங்கள் மையமாக்க வேண்டும். கடவுளுக்கான செயல்பாட்டை மட்டுமே மையமாக்க வேண்டும். நோவா அதை தான் செஞ்சார். தெரியாது, புரியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் ஒன்று கடவுளை வச்சுக்கிட்டார், அவருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டார், செயலை வச்சுக்கிட்டார். கடவுள், வார்த்தை, செயல், இதுதான் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கணும். 3வது, உறவில் எதை பெற்றவர்கள்? புது துவக்கத்தை பெற்றவர்கள். அவங்களுக்கு ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மீதியானவர்களாக இருந்தவர்கள் புதிய துவக்கத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்னென்ன காரியம் சொன்னேன்? அந்த துவக்கத்தில் என்ன புதிய துவக்கங்கள், என்ன ஆசீர்வாதங்களை கொண்டிருந்தது? 1, தேவ உடன்படிக்கை. இன்னொன்று, தேவனுடைய வார்த்தை. 3வது, தேவனுடைய மீட்பின் திட்டம். மறுபடியும் ஆண்டவர் அந்த பலியை பற்றிய விஷயத்தை யாரோட பேசினார்? நோவாவோட பேசினார். மறுபடியும் பலியை பற்றி ஆண்டவர் அங்கே ஒரு மறுபடியும் ஒரு ரினியூவல் பண்ணார். பலி செலுத்தணும். நோவா வெளியில் வந்தவனே அவன் செலுத்தின முதல் காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு என்ன செலுத்தினான்? பலி செலுத்தினான். இல்லையா? இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் வேதத்தை? ஊழியக்காரங்க எப்படி பார்க்குறாங்களோ அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் வேதத்தை எப்படி பார்க்கணும்? வேதத்தின் வழியாக நீங்கள் பார்க்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை வேதத்தின் வழியாக நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் யாராக மாறணும்? மீதியானவர்களில் ஒருவராக மாற வேண்டும். நான் மாறணும், என்னுடைய குடும்பம் மாறணும். 2 உதாரணங்களை பார்த்துருக்கோம் காலையிலிருந்து. 1 தெசலோனிக்கே திருச்சபை, இன்னொன்று பழைய ஏற்பாட்டில்னு பார்த்தா யாரு? நோவா. இதை எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். என்ன இடத்துலலாம் பிரச்சனை இருக்குது இப்போ உங்கள் வாழ்க்கையிலன்னு பாருங்கள். கொஞ்சம் எங்கேயெல்லாம் தடுமாற்றம் இருக்கோ அதை எல்லாத்தையும் இப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன செஞ்சுருங்க? சரி பண்ணுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே இதெல்லாம் நான் சரி பண்ணணும். இந்த வருஷத்தை அதை நான் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யும். இந்த வருஷத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த வருஷத்தில் ஆசீர்வாதம் அப்படி வந்து பொழியும், இப்படி வந்து பொழியும், அப்படியெல்லாம் நான் பேச தயாராக இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வருஷம் முழுவதிலும் என்ன நடந்தாலும் இம்மானுவேலின் தேவன்
உங்களோடு இருப்பார். இது மாறாத வாக்குத்தத்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் காலங்களின் தேவன். இட்ஸ் a God of ages. அவர் உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார். எல்லா காலங்களிலும் அவர் யாரோடு இருப்பார்? என் கூட இருப்பார். இந்த வருஷத்தில் எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. அது நன்மையாக இருக்கலாம், சில நேரத்தில் என்னவா நடக்கலாம், தீமையாக நடக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டை விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை. இதை நம்புங்க. முடிக்கலாமா? ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மீதியானவர்களில் ஒருவனாய் என்னை வையும், என் குடும்பத்தை வையும், என் திருச்சபையை வையும். எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, உடைய வார்த்தைகளுக்காக, வார்த்தையில் இருக்க புரிதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.